அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் உள்ள ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போறோம். வாங்க இதெல்லாம் இயல் 1 முழுவதுமாக இன்றைய வகுப்பில் நம்ம பார்ப்போம். பாருங்க, முதல்ல இருக்கிறது எங்கள் தமிழ். எங்கள் தமிழின் ஆசிரியர்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எங்கள் தமிழின் ஆசிரியர்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இந்த எங்கள் தமிழ் என்ற பாடல் பகுதியில் உள்ள ஒரு வரி வினாக்கள் பார்ப்போம். முதல் கொஸ்டின், உலக மொழிகளின் தொன்மையானது தமிழ் மொழி. உலக மொழிகளின் தொன்மையானது தமிழ் மொழி. இரண்டாவது கொஸ்டின், தொன்மை இனிமை வளமை உடையது தமிழ் மொழி. தொன்மை இனிமை வளமை உடையது தமிழ் மொழி. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது தமிழ் மொழி. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது தமிழ் மொழி. நான்காவது கொஸ்டின், அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருவது மற்றும் தமிழ் மக்களின் குரலாக விளங்குவது தமிழ் மொழி. அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருவது மற்றும் தமிழ் மக்களின் குரலாக விளங்குவது தமிழ் மொழி. ஐந்தாவது கொஸ்டின், பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேசாதவர்கள் தமிழ் மொழியை கற்றோர். பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேசாதவர்கள் டேஸ் தமிழ் மொழியை கற்றோர். அடுத்த ஆறாவது கொஸ்டின், கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களையும் இன்புற்று வாழ உதவுபவை அன்பும் அறமும். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களையும் இன்புற்று வாழ உதவுபவை அன்பும் அறமும். ஏழாவது கொஸ்டின், தமிழ் மொழி அனைவரிடத்தும் எதனை தூண்டும்? அன்பையும் அறத்தையும். தமிழ் மொழி அனைவரிடத்தும் எதனை தூண்டும்? அன்பையும் அறத்தையும். எட்டாவது கொஸ்டின், தமிழ் மொழி அச்சத்தை போக்கி எதனை தரும்? இன்பத்தை தரும். தமிழ் மொழி அச்சத்தை போக்கி எதனை தரும்? இன்பத்தை தரும். நாமக்கல் கவிஞர் தமிழ் மொழியை எதனை போன்ற மொழி என்கிறார்? தேன் போன்ற மொழி. நாமக்கல் கவிஞர் தமிழ் மொழியை எதனை போன்ற மொழி என்கிறார்? தேன் போன்ற மொழி. 10வது கொஸ்டின், அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடல்களை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடல்களை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 11வது கொஸ்டின், எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க, தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் தன்மை கொண்டவர் நாமக்கல் கவிஞர். தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் தன்மை கொண்டவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து 13வது கொஸ்டின், காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யார்? நாமக்கல் கவிஞர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க, மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி என்ற நூல்களின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி என்ற நூல்களின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, எங்கள் தமிழ் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள். எங்கள் தமிழ் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க, இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் என்னும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். 18வது, ஊக்கிவிடும் பொருள் தருக
ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும். அடுத்து 19வது விரதம் என்பதன் பொருள் நோன்பு. விரதம் என்பதன் பொருள் நோன்பு. 20வது குறி என்ற சொல்லின் பொருள் குறிகோள். குறி என்பதன் பொருள் குறிகோள். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. பொழிகின்ற என்ற சொல்லின் பொருள் வந்து தருகின்ற. பொழிகின்ற என்ற சொல்லின் பொருள் தருகின்ற. அடுத்து 22வது நெறி என்பதன் பொருள் வழி. 22வது நெறி என்பதன் பொருள் வழி. அடுத்து 23வது கொஸ்டின் குறளாகும் என்பதை பிரித்து எழுதுக. குறள் கூட்டல் ஆகும். குறளாகும் என்பதை பிரித்து எழுதுக. குறள் கூட்டல் ஆகும். அடுத்து 24வது வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக. வானொலி. வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக. வானொலி. அடுத்து 25வது கொஸ்டின் ஒரு பாடலின் சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஒரு பாடலின் சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அடுத்து 26வது ஒரு பாடலின் சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஒரு பாடலின் சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடுத்து 27வது கொஸ்டின் ஒரு பாடலின் சொற்களில் கடைசி எழுத்து ஒன்றுவது போல் வந்தால் அந்த நயம் வந்து இயல்பு நயம். ஒரு பாடலின் சொற்களில் வந்து கடைசி எழுத்து ஒன்றியது வந்தால் அது வந்து இயல்பு. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்த பாடம் பாருங்க. ஒன்றல்ல இரண்டல்ல. அடுத்த பாடல் வந்து நமக்கு கொடுக்கப்படுவது ஒன்றல்ல இரண்டல்ல. இதனுடைய ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல என்ற செயல்பகுதியின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. பாருங்க 29வது கொஸ்டின் நிலவளம் நீர்வளம் பொருள் வளம் அருள் வளம் நிறைந்தது தமிழ்நாடு. நிலவளம் நீர்வளம் பொருள் வளம் அருள் வளம் நிறைந்தது நமது தமிழ்நாடு. 29வது கொஸ்டின் இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழ்நாடு. இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழ்நாடு. 30வது கொஸ்டின் பாருங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என துவங்கும் கவிதையை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என துவங்கும் கவிதையை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம் பரணி. பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம் பரணி. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. இசைப்பாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். இசைப்பாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். வான்புகழ் கொண்ட என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். வான்புகழ் கொண்ட என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் வேல்பாரி. முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யாருன்னா வேல்பாரி. அடுத்து 35வது புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்த வள்ளல் யாரு? குமணன். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமணன். அடுத்து 36வது ஒப்புமை என்ற சொல்லின் பொருள் இணை. ஒப்புமை என்ற சொல்லின் பொருள் இணை. 37வது அற்புதம் பொருள் தருக. அற்புதம் என்பது விந்தை வியப்பு. அற்புதம் என்பதன் பொருள் விந்தை வியப்பு. 38வது முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். 39வது கொஸ்டின் உபகாரி என்ற சொல்லின் பொருள் வள்ளல். உபகாரி என்றால் வள்ளல். அடுத்து 40வது கொஸ்டின் உடுமலை நாராயண கவி எவ்வாறு போற்றப்படுகிறார்? பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார். உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார். அடுத்து 41வது நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. அடுத்து 42வது பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. 43வது வானில் முகில் கூட்டம் திரண்டால் டேஸ் மழை பொழியும். வானில் முகில் கூட்டம் திரண்டால் டேஸ் மழை பெய்யும். 44வது
இரண்டல்ல என்ற சொல்லை பிரித்து எழுதுக. 2 கூட்டல் அல்ல. இரண்டல்ல என்பதை பிரித்தால் 2 கூட்டல் அல்ல. தந்துதவும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. தந்து கூட்டல் உதவும். தந்துதவும் என்பதை பிரித்தால் தந்து கூட்டல் உதவும். அடுத்து 46வது. ஒப்புமை கூட்டல் இல்லாத என்ற எழுத்தை சேர்த்து எழுதுக. ஒப்புமை இல்லாத. ஒப்புமை கூட்டல் இல்லாத என்ற சொல்லை சேர்த்து எழுதும்போது ஒப்புமை இல்லாத. 47வது. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி என்ற பாடல் வரிகளை பாடியவர் உடுமலை நாராயணகவி. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி என்ற பாடல் வரிகளை பாடியவர் உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் பகுத்தறிவு கவிராயர் என்கிற உடுமலை நாராயணகவி. 49வது. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. அடுத்த பாடம் பாருங்க. அடுத்த பாடம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். உரைநடை பகுதி. 49வது கொஸ்டின். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்த உருவாக்கப்பட்டது மொழி. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்த உருவாக்கப்பட்டது மொழி. 50வது கொஸ்டின். மனிதனின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எதன் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது? மொழி மூலம். 51வது கொஸ்டின். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. அடுத்த 52வது கொஸ்டின் பாருங்க. மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். 53வது கொஸ்டின் பாருங்க. கண்ணால் கண்டு உணருமாறு வரிவடமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. 54வது கொஸ்டின். மொழியின் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். மொழியின் இரண்டாவது நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். 55வது. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க உதவுவது எழுத்து மொழி. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க உதவுவது எழுத்து மொழி. 56வது கொஸ்டின். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. 57வது கொஸ்டின். கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேச்சு மொழி. கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேச்சு மொழி. 58வது கொஸ்டின். பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்றம், இரக்கம். பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்றம், இரக்கம். 59வது கொஸ்டின். பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். 60வது கொஸ்டின். குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்னும் சொல்லின் பொருள் பேணுதல். குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது அதில் உள்ள கவனி என்னும் சொல்லின் பொருள் பேணுதல். 61வது கொஸ்டின். நில், கவனி, செல் என்று சொல்லும்போது இதில் உள்ள கவனி என்ற சொல்லின் பொருள் பாதுகாப்பு. அப்ப இடத்துக்கு தகுந்த போல் ஒரு சொல்லினுடைய பொருள் மாறுபடும். 62வது கொஸ்டின். பேச்சு மொழியின் ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கு ஏற்ப டேஸ் வேறுபடும், பொருள் வேறுபடும். பேச்சு மொழியின் ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கு ஏற்ப பொருள் வேறுபடும். 63வது கொஸ்டின் பாருங்க. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தந்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். 64வது கொஸ்டின். பேசப்படுவதும்
கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்றவர் மு. வரதராசனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்றவர் மு. வரதராசனார். 65வது கொஸ்டின். பேசப்படுவது, கேட்கப்படுவது, எழுதப்படுவது, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்றவர் மு. வரதராசனார். பேசப்படுவது, கேட்கப்படுவது, எழுதப்படுவது, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்றவர் மு. வரதராசனார். பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழிகள். பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழிகள். 67வது கொஸ்டின். ஒரே மொழியை பேசும் மக்கள் பல்வேறு இடங்களில் வாழும் போது சூழலுக்கு ஏற்ப மாற்றமடைந்து தொடர்பின்மை காரணமாக மாற்றம் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும். அதனை டேஸ் என்பார், கிளைமொழி என்பார். அது என்ன சொல்றாங்க? ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும்போது சூழலுக்கு ஏற்ப மாற்றமடைந்து தொடர்பின்மை காரணமாக மாற்றம் மிகுதியாகி புதிய மொழியாக திரியும். அதனை கிளைமொழிகள் என்பார். ஒரே மொழி பேசக்கூடியவங்க வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்குள்ள தொடர்பு இல்லாம நீண்ட இடைவெளி ஏற்பட்டால் அவங்களுக்குள்ளே அந்த மொழியானது ஒரு புதிய வகை மொழியாக மாற்றமடையும். அவ்வாறு மாற்றமடையக்கூடிய மொழி கிளைமொழி என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். அடுத்து 69வது கொஸ்டின் பாருங்க. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாதது எழுத்து வடிவம். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாதது எழுத்து வடிவம். எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவடைவதில்லை. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவடைவதில்லை. 71வது. பேச்சு மொழியை டேஸ் என்பார், உலக வழக்கு என்பார். பேச்சு மொழியை டேஸ் என்பார், உலக வழக்கு என்பார். எழுத்து மொழியை டேஸ் என்பார், இலக்கிய வழக்கு. எழுத்து மொழி இலக்கிய வழக்கு என்பார். 73வது கொஸ்டின். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அந்த மொழி இரட்டை வழக்கு மொழி என்பார். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அந்த மொழி இரட்டை வழக்கு மொழி என்பார். 74வது கொஸ்டின். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையேயான வேறுபாட்டை முறையே உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்றவர் தொல்காப்பியர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையேயான வேறுபாட்டை முறையே உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்றவர் தொல்காப்பியர். 75வது கொஸ்டின். குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்போது அறிமுகம் ஆகிறது? கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையில். குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்போது அறிமுகமாகிறது? கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையில். 76வது கொஸ்டின். குழந்தைகளுக்கு பிற மொழிகள் எப்போது அறிமுகமாகின்றன? படித்தல், எழுதுதலின் போது. குழந்தைகளுக்கு பிற மொழிகள் எப்போது அறிமுகமாகின்றன? படித்தல், எழுதுதலின் போது. 77வது கொஸ்டின். பிறமொழி சொற்கள் மிகுந்து காணப்படுவது பேச்சு மொழியில். பிறமொழி சொற்கள் மிகுந்து காணப்படுவது பேச்சு மொழியில். 78வது கொஸ்டின். எழுத்து மொழியில் பெரும்பாலும் டேஸ் தூய்மை பேணப்படுகிறது, மொழி தூய்மை பேணப்படுகிறது. எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. 79வது கொஸ்டின். பேச்சு மொழி எதற்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது? மக்களின் மனநிலைக்கேற்ப. பேச்சு மொழி எதற்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது? மக்களின் மனநிலைக்கேற்ப.
80வது கொஸ்டின், ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு டேஸ் உதவுகிறது. பேச்சு மொழி உதவுகிறது. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு டேஸ் உதவுகிறது. பேச்சு மொழி உதவுகிறது. 81வது கொஸ்டின், மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு டேஸ் தேவைப்படுகிறது. எழுத்து மொழி. மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு டேஸ் தேவைப்படுகிறது. எழுத்து மொழி தேவைப்படுகிறது. 82வது கொஸ்டின், நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் பயன்படுத்தப்பட்டு வருவது எழுத்து தமிழ். நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் பயன்படுத்தப்பட்டு வருவது எழுத்து தமிழ். 83வது கொஸ்டின், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்னும் வரிகள் யாருடையது? பாவேந்தர் பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்னும் வரிகள் யாருடையது? பாவேந்தர் பாரதிதாசன். 84வது, தெளிவுறுத்தும் பாடல்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழால் செய்வதும் வேண்டும் என்னும் இவ்வரிகள் யாருடையது? பாவேந்தர் பாரதிதாசன். தெளிவுறுத்தும் பாடங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்னும் இவ்வரிகள் யாருடையது? பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த பாடம் சொலவடைகள். பொம்மலாட்டம் என்ற தலைப்பில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க. 85வது, சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை சொலவடைகள். சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை சொலவடைகள். 86வது கொஸ்டின், பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பது சொலவடைகள். பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பது சொலவடைகள். 87வது, தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கு உடைய தனி சிறப்பு சொலவடைகள் பயன்படுத்தப்படுவது. தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கு உடைய தனி சிறப்பு சொலவடைகளை பயன்படுத்துவது. 88வது, புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அது புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா என்பது என்னன்னா, புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது என்பது சொலவடை. 89வது கொஸ்டின், அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் வராது. இது என்னன்னா, சின்ன வயசுல படிக்கலனா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் வராது. சின்ன வயசுல படிக்கலனா வாழ்க்கையில முன்னேற முடியாது. 90வது, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை. அதாவது சிறுவர்களை போராடித்தான் படிக்க வைக்கணும். இதுல போராட்டம் என்பது குறிக்குது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை என்பது சிறுவர்களை போராடித்தான் படிக்க வைக்கணும் என்பது சொலவடை. அடுத்து 91வது, எறும்பு ஊற கல்லும் தேயும். சிறுவர்களுக்கு படிப்பின் மீது நாட்டம் ஏற்பட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது சிறுவர்களுக்கு படிப்பின் மீது நாட்டம் ஏற்பட அவர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். 92வது, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ள விலை போகும். அதாவது படிக்காதவனை ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க என்பது சொலவடை. உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ள விலை போகும் என்பதன் சொலவடை என்னன்னா, படிக்காதவனை ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. 93வது, அடைமழை விட்டாலும் செடிமழை விடாது. அதாவது அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க, புத்திமதி சொல்லினே இருப்பாங்க. 94வது, நினைச்சதான் கழுதை எடுத்துதான் ஓட்டம். பள்ளிக்கூடம் விட்டதும் மாணவன் ஓட்டம் விடுத்தான், விளையாட வேண்டும் என்று நினைப்பில். 95வது, குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான். உனக்குத்தான் வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்பது சொலவிடை. குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான் என்பதன் பொருள் சொலவிடை என்னன்னா, உனக்குத்தான் வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. 96வது, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? உழைத்தால்தான் உணவு கிடைக்கும். கனவில் கண்ட அரிசி வந்து சோத்துக்கு வராது, நம்ம கஷ்டப்பட்டாதான் உணவு கிடைக்கும் என்பது பொருள். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா என்பதன் சொலவடை உழைத்தால்தான் உணவு கிடைக்கும். 97வது, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? சும்மா இருக்கிறவன் ஊர் சுத்தலாம்,
வேலை இருக்கிறவன் ஊர் சுத்த முடியுமா என்று இந்த இதனுடைய சொலவடை அமைந்துள்ளது. அடுத்து 98வது, 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். ஒரு படி நல்ல பாலில் ஒரு கல் உப்பு கலந்ததை போல கெட்டுவிடும். 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். அந்த ஒரு அந்து பூச்சி அந்த அத்தனை களத்தில் இருக்கக்கூடிய நெல்லையும் அழிச்சிடும். அது போல ஒரு படி நல்ல பாலில் ஒரு கல் உப்பு கலந்தா அதுவும் கெட்டு போயிடும். 99வது, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கைய ஊனித்தான் கரணம் போட முடியும். இதனுடைய சொலவடை, புத்தகத்தை வாங்கி வைத்தால் போதாது, அதை படித்தால் தான் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஆள் கூடினா பாம்பு சாகுமா, கைய ஊனித்தான் கரணம் போட முடியும். அது ஆள் கூடினா என்பது புத்தகம் பூரா நிறைய சேர்த்து வைக்கிற மாதிரி, கரணம் கையை ஊனித்தான் கரணம் போடும்போது அதை படிக்கணும் என்று பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும். அதாவது மயில் இறகு தானே என்று எண்ணி அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அச்சி முறிந்துவிடும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் அதனுடைய பாரம் தெரியும் என்று இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. 101வது, இருப்பவனுக்கு புளியாப்பம், இல்லாதவனுக்கு பசியாப்பம். உணவு இருப்பவன் அதிகப்படியான உணவு சாப்பிட்டு புளியாப்பம் எடுப்பான். உணவு இல்லாதவன் பசியாப்பம் எடுப்பான். இருப்பவனுக்கு புளியாப்பம், இல்லாதவனுக்கு பசியாப்பம். உணவு இருப்பவன் அதிகப்படியான உணவு சாப்பிட்டு புளியாப்பம் எடுப்பான். இல்லாதவன் பசியாப்பம் எடுப்பான். 102வது, 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா. அங்கும் இங்குமாக அலைதல் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. 103வது பாருங்க. 103வது, அவ்வப்போது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதுமாக. அதாவது வீணாக பொழுது போக்குவதை விடுத்து நன்றாக படித்தால் தேர்வில் வெற்றி பெறலாம். அவ்வப்போது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதுபாங்க. வீணாக பொழுது போக்குவதை விடுத்து நன்றாக படித்தால் தேர்வில் வெற்றி பெறலாம். 104வது, 104வது, பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா, ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முந்த முடியுமா. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா, ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முந்த முடியுமா என்பது சொலவடை. அடுத்து 105வது, அதிர அடிச்சா உதிர விளையும் என்பதன் சொலவடை என்ன, முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். அதிர அடிச்சா உதிர விளையும் என்பதன் சொலவடை, முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். 106வது, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா என்கிற மாதிரி படிக்காதவனுக்கு தேர்வு வந்தால் என்ன வராவிட்டால் என்ன. 107வது, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் என்பதன் சொலவடை என்ன, கிணற்று தவளைக்கு கிணறே உலகம் என்று நினைக்கும். அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் என்பதன் சொலவடை என்னன்னா, கிணற்று தவளைக்கு கிணறே உலகம் என்று நினைக்கும். 108வது, கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி. அதாவது இதனுடைய சொலவடை என்னன்னா, கார்த்திகை மழை மாதம் என்பதால் பிறையை காண்பது அரிது. 109வது, அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால் போனாலும் விதி இல்ல. அதை விட்டாலும் கதி இல்லை என்பது சொலவடை, அப்பால் போனாலும் விதி இல்லை. 110வது, தட்டிப்பட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்ல. இதனுடைய சொலவடை, முக்கால் பாகம் முடிந்த வேலையை முழுதாய் முடிக்க ஆள் இல்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை என்பது சொலவடை, முக்கால் பாகம் முடிந்த வேலையை முழுதாய் முடிக்க ஆள் இல்லை. அடுத்து இலக்கண பகுதி பார்க்க போறோம். குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் என்ற இலக்கண பகுதியை பார்க்க போறோம். 111வது, குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தும் அசை சொல் கரம். இது கேட்பாங்க பார்த்துங்க. குறில் எழுத்துக்களை குறிக்கும் பயன்படும் அசை சொல் கரம். எடுத்துக்காட்டு, அதாவது உயிரெழுத்துக்களை இந்த கரம் என்ற எழுத்தோட சேர்த்து தான் ஒழிக்கணும். அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் இதெல்லாம் குறில் எழுத்துக்கள்.
அதுவே நெடில் எழுத்துக்கள் வந்தா கான் என்ற எழுத்தோட ஒலிக்க வேண்டும். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தும் அசை சொல் கான். இரண்டு பார்த்தா குறியில் எழுத்தை குறிக்கக்கூடிய அசை சொல் கரம், நெடில் எழுத்தை குறிக்கக்கூடிய அசை சொல் கான். இதே எப்படின்னா நெடில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களை வந்து இதோட சேர்த்து படிக்கணும். ஆ கான். இப்ப உயிர் எழுத்துக்கள் இருக்கா ஆ கான். அதே மாதிரி ஐ கான், ஔ கான் என்று படிக்க வேண்டும். அடுத்து 113வது குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசை சொல் காரம். அதாவது குறில் எழுத்து மட்டும் வந்தால் அது கரம், நெடில் எழுத்து மட்டும் வந்தால் அது கான், குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தால் அதை குறிக்கக்கூடியது காரம். 3 வேறுபாடும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனுடைய எடுத்துக்காட்டு வந்து மாகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசை சொல் காரம். எடுத்துக்காட்டு மாகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். 114வது ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் அசை சொல் கேனம். எடுத்துக்காட்டு அக்கேனம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் அசை சொல் கேனம். எடுத்துக்காட்டு அக்கேனம். தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். அவைகள் முதல் எழுத்து, சார்பெழுத்து. தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை முதல் எழுத்து, சார்பெழுத்து. 116வது முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் 30. முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் 30. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். 118வது கொஸ்டின். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் சொற்கள் இல்லை. அதாவது இவ்வென்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் வந்து இல்லை. 119வது சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் சொற்களும் தமிழில் இல்லை. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் சொற்களும் இல்லை. 120வது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். 121வது குசுடு, துபுரு ஆகிய வல்லின உகரங்களுக்கும் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. குசுடு, துபுரு ஆகிய வல்லின உகரங்களுக்கும் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது அது எப்படி ஒலிக்கிறது? முழுமையாக ஒலிக்கிறது. தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம். குற்றிய லுகத்திற்கு எடுத்துக்காட்டு எஃகு, பயறு, பாட்டு, பந்து. குற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு எஃகு, பயறு, பாட்டு, பந்து. 124வது தனிக்குறி எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். தனிக்குறி எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். 125வது தனிக்குறிலை தொடர்ந்து வரும் வல்லின உகரங்கள் மற்றும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை எவ்வாறு அழைப்பார்? முற்றியல் உகரம். எவ்வாறு அழைப்பார்? முற்றியல் உகரம். தனிக்குறிலை தொடர்ந்து வரும் வல்லின உகரங்கள் மற்றும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்று அழைப்பார். 126வது முற்றியல் உகரம் எடுத்துக்காட்டுகள் வந்து புகு, பசு, வீடு, அது, வேறு, மாவு, ஏழு. முற்றியல் உகரத்தின் எடுத்துக்காட்டுகள் வந்து புகு, பசு, வீடு, அது, வேறு, மாவு, ஏழு. 127வது
குற்றிய லொகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. குற்றிய லொகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுனா 6 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. 128வது கொஸ்டின். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் நெடில் தொடர் குற்றிய லொகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் நெடில் தொடர் குற்றிய லொகரம். 129வது. நெடில் தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. நெடில் தொடர் குற்றிய லொகரத்தின் எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. 130வது. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் ஆயுத தொடர் குற்றிய லொகரம். 130வது. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் ஆயுத தொடர் குற்றிய லொகரம். 131வது. ஆயுத தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டுகள் எஃகு, அஃது. ஆயுத தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டுகள் எஃகு, அஃது. தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் உயிர் தொடர் குற்றிய லொகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் உயிர் தொடர் குற்றிய லொகரம். 133வது. உயிர் தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டுகள் அரசு, கயிறு, 9, வரலாறு. உயிர் தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டுகள் அரசு, கயிறு, 9, வரலாறு. 134வது கொஸ்டின். வல்லின கசட தபர மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் வன்தொடர் குற்றிய லொகரம். வல்லின எழுத்துக்களான கசட தபர மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் வன்தொடர் குற்றிய லொகரம். 135வது. வன்தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டு பாக்கு, பேச்சு, பாட்டு, 10, உப்பு. வன்தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டு பாக்கு, பேச்சு, பாட்டு, 10, உப்பு. அடுத்து 136வது. மெல்லினம் ஞங்கன நமன மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் மென்தொடர் குற்றிய லொகரம். மெல்லின எழுத்துக்களான ஞங்கன நமன மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் மென்தொடர் குற்றிய லொகரம். 137வது. மென்தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டுகள் பங்கு, மஞ்சி, பண்பு, பந்து, அன்பு, கன்று. மென்தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டுகள் பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. அடுத்து 138வது. இடையினம் எரள வல்ல மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் இடைத்தொடர் குற்றிய லொகரம். இடையின எழுத்துக்களான எரள வல்ல மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லொகரம் இடைத்தொடர் குற்றிய லொகரம். 139வது. இடைத்தொடர் குற்றிய லொகரம் எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சார்பு, மூழ்கு. இடைத்தொடர் குற்றிய லொகரத்தின் எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சார்பு, மூழ்கு. 140வது. ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். 141வது. குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டுமே வரும்? 2 இடங்களில் மட்டுமே வரும். குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டுமே வரும்? 2 இடங்களில் மட்டும் வரும். குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் குற்றிய லிகரம். குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் குற்றிய லிகரம். 143வது. குற்றிய லிகரம் வரும் 2 இடங்கள் எந்த இடங்கள்னா யாது, வியா. குற்றிய லிகரம் வரும் 2 இடங்கள் யாதுனா யாது, வியா. 144வது. குற்றிய லிகரம் தற்போது எவ்வழக்கில் மட்டுமே உள்ளதுன்னா இலக்கிய வழக்கில் மட்டுமே உள்ளது. குற்றிய லிகரம் தற்போது எவ்வழக்கில் மட்டுமே உள்ளது? இலக்கிய வழக்கில் மட்டுமே உள்ளது. 145வது. மழலை பேசும் மொழி அழகு. மழலை பேசும் மொழி அழகு. 146வது. கேன்மியா, சென்மியா எதற்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும்?
குற்றிய நிகரத்துக்கான எடுத்துக்காட்டலாகும். கேன்மியா சென்மியா எதற்கான எடுத்துக்காட்டலாகும்னா குற்றிய நிகரத்துக்கான எடுத்துக்காட்டல் ஆகும். 147வது குற்றிய நுகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றிய லிகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றிய நிகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றிய நிகரம் தற்போது எந்த வழக்கில் இல்லை? உரைநடை வழக்கில் இல்லை. குற்றிய நிகரம் தற்போது எந்த வழக்கில் இல்லை? உரைநடை வழக்கில் இல்லை. 150 கலைச்சொல்லறிக. லிங்குஸ்டிக் மொழியியல், போனாலஜி ஒளியியல், ஜர்னலிசம் இதழியல், பியூபெட்ரி பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராபி எழுத்திலக்கணம். லிங்குஸ்டிக் மொழியியல், போனாலஜி ஒளியியல், ஜர்னலிசம் இதழியல், பியூபெட்ரி பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராபி எழுத்திலக்கணம். இன்றைய வகுப்புடன் 7ஆம் வகுப்பில் இயல் 1ல் உள்ள ஒரு வரி வினாக்கள் அனைத்தும் முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்பில் 7ஆம் வகுப்பில் இயல் 2ல் உள்ள ஒரு வரி வினாக்கள் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.